கர்நாடக மாநில எல்லைப் பகுதிகள் மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையினால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீரின் அளவு 1103 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 993 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் வெளியேறும் நீரானது ரசாயன கழிவுகளால் வெள்ளை போர்வை போர்த்தியது போல நுரை ததும்ப காட்சியளிப்பதுடன் கடும் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் அணை முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் ஆக்கிரமித்துள்ள நிலையில் மழையினால் நீர்வரத்து அதிகரித்திருந்தாலும் ஆற்றில் கலக்கும் ரசாயன கழிவுகளால் விவசாயிகளும் பொதுமக்களும் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் விளையாடிய 4 வயது சிறுவன் கதவை சாத்திக் கொண்டதால் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கழுவூர் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி வேலுவின் மகன் சஞ்சீவி வீட்டின் அருகே மூடி வைக்கப்பட்டிருந்த காரை திறந்து உள்ளே விளையாடச் சென்றபோது எதிர்பாராத விதமாக கதவுகள் பூட்டிக் கொண்டன. நீண்ட நேரமாகியும் சிறுவனை காணவில்லை என உறவினர்கள் தேடிய நிலையில் காருக்குள் பார்த்தபோது சிறுவன் மயங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து தோகைமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவேற்காட்டில் பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவேற்காடு பேருந்து நிலையத்தில் இருந்து கோயில் வரை தலையில் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இதையடுத்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோயில் விவகாரம் தொடர்பாக இரு கிராம மக்கள் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தங்கரைப்பட்டியில் உள்ள சுமார் 500 ஆண்டு பழமை வாய்ந்த சுப்பிரமணியர் கோயில் பூசாரி கணேசன் என்பவர் பல்வேறு முறைகேடுகள் செய்ததாகவும் ஜாதி அடிப்படையில் பாரபட்சம் பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டிய அக்கிராம மக்கள் அவரையும் கோயில் பெயர் பலகையில் உள்ள ஊர் பெயரையும் மாற்றக் கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் பாரம்பரிய கோயில் திருவிழாவை வழக்கம் போல் நடத்த கோரி எழுமலை கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே திறப்பு விழாவுக்கு முன்பே ஆரம்ப சுகாதார நிலையம் ஆட்டம் கண்டு வருவதாக மக்கள் சாடுகின்றனர். நகரி காத்தான் கிராமத்தில் 37 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஓராண்டு ஆகியும் திறக்கப்படாத நிலையில் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. கட்டுமானம் பெயரளவிற்கு என இருப்பதால் எப்போது இடிந்து விழுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. யார் அந்த ஒப்பந்ததாரர்? தரமற்ற கட்டுமானத்தை அங்கீகரித்த அரசு பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் அடுக்கடுக்காக ஆவேச கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பத்தூர் அருகே மாவட்ட வன அலுவலர் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயம் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட வன அலுவலர் மகேந்திரனின் கார் குறும்பேரி பகுதியில் அதிவேகமாக வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் மணிவாசன் சாருமதி தம்பதியினரும் குறும்பேரியைச் சேர்ந்த வெங்கடேசன் சத்யா தம்பதியினரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். இந்த நிலையில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இப்போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 46 ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடின. இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியை சாலையின் இரு புறங்களிலும் நின்று பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர்.